கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, டேவிட் பிரெய்னார்ட் அவர்கள் 1718ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார். இளம் வயதிலேயே தேவனை தேடியவர். அவர் தனது வாழ்க்கையை முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். அவர் குறிப்பாக அமெரிக்காவின் அடிவாழ் மக்களிடம் சுவிசேஷத்தை அறிவிக்க மிஷனரியாக சென்றார். காட்டுப்பகுதிகளில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் நோய்களையும் தனிமையையும் தாங்கிக் கொண்டு அவர் சுவிசேஷ பணியில் உழைத்தார். பல நாட்கள் உணவில்லாமல் உடல் பலவீனத்துடன் இருந்தாலும் அவர் ஜெபத்திலும் தேவனில் நம்பிக்கையிலும் நிலைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையின் முக்கிய அம்சம் ஆழமான ஜெப வாழ்க்கை. தினமும் நீண்ட நேரம் ஜெபித்து தேவனின் சந்நிதியில் அழுதவர். அவருடைய டயரி பின்னர் பலருக்கு ஆன்மீக எழுச்சியை தந்தது. அவர் 29 வயதிலேயே காச நோயால் இறந்தாலும் அவரது குறுகிய வாழ்க்கை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது வாழ்க்கை ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் போன்ற பெரிய தேவ சேவகர்களையும் பாதித்தது. கிறிஸ்துவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி, உண்மையான விசுவாசம் ஜெபத்தில் வளர்கிறது. சிரமங்களிலும் தேவனை நம்ப வேண்டும். தேவனுக்காக வாழும் வாழ்க்கை வீணாகாது. ஆன்மாக்களை வெல்லும் ஆர்வம் இருக்க வேண்டும். குறுகிய வாழ்க்கையிலும் பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடியும். டேவிட் பிரெய்னார்ட் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை, தேவனோடு நெருக்கமாக வாழும் ஒருவர் உலகத்தை மாற்ற முடியும். நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை, நாம் தேவனுக்காக எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். கர்த்தர் நம்மையும் ஜெப வாழ்க்கையிலும் சுவிசேஷ ஊழியத்திலும் வலிமைப்படுத்துவாராக. ஆமேன். பல இன்னல்கள் மத்தியில் தேவனின் அன்பை உலகத்துக்கு அறிவித்த இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மற்றவர்களும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.